சிவ சிவம் நாராயணம். முடிபுகழ்ந்த அம்மானை ஏட்டின் சிறப்பு என்ன? திருமால் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகங்கள் அனைத்தும் சேர்ந்தது முடிபுகழ்ந்த அம்மானை ஏடு. நாராயண கடவுள் ஞான சித்தியினால் எழுதி வைத்த திருவாசகம் நாட்டு மக்கள் எல்லோரும் படிப்பதற்கு உண்டாக்கி வைத்தார் இவ்வுலகில். இது முடிபுகழ்ந்த அம்மானை ஏட்டு வாசகம். 1087 ஆண்டு ஆனி மாதம் 9ஆம் தேதி எழுதி முடித்த திருக்கணக்கு வாசகத்தை படிப்பதற்கு இவ்வுலகில் எழுதி வைத்தோம். இக்கணக்கிலே பார்த்தால் இவ்வுலகின் நடப்பையெல்லாம் இவ்வேடு சொல்லும் என்றார் நாராயணம். நாராயணர் போங்காலம் இவ்வேடு பார்த்ததுண்டால் தெரியுமென்றார் நாராயணம். இதுவும் வைகுண்ட நாராயணர் எழுதிய முடிவுகழ்ந்த அம்மானை ஏட்டு வாசகம். முடிவுகழ்ந்த அம்மானை ஏட்டில் 2190 வரிகள் உள்ளன. இந்த ஏடு சீசர் சுப்பையா நாடார் மூலம் எழுதப்பட்டது. கைலாயம் சென்ற சுவாமி சொல்ல சொல்ல சீசர் இதை எழுதினார். சீசர் சுப்பையா நாடாருக்கு ஆ என்கிற அச்சரம் கூட தெரியாது. எழுத படிக்க தெரியாதவர் மூலம் எழுதப்பட்டதுதான் முடிபுகழ்ந்த அம்மானை ஏடு. ஏடு 41 நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது. சுவாமி திருக்கைலாயம் செல்வதற்கு ஓராண்டுக்கு முன்னர் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அதாவது நாராயண கடவுளுடைய ஞான சித்தியினால் எழுதப்பட்டதாகும். இந்த ஏட்டின் சிறப்பு என்னவென்றால், ஓலை சுவடியை பார்க்கும்போது அதில் உள்ள எழுத்துக்கள் தெரியாது. சந்தனம் பூசிய பிறகுதான் எழுத்து தெரியும். இந்த உலகத்தில் இதுவரை காண முடியாத மிகப்பெரிய அதிசயம் இதுவாக உள்ளது. இதை ஏட்டில் நாராயண கடவுள் எழுதியுள்ளார். நாராயணம் அருள் கொண்டு நல்ல மக்கள் ஆனவர்கள் சந்தனங்கள் தெளித்து சிவ சிவம் என்றேடு எடுத்திடுங்கோ, என்னேடு எடுத்திடுங்கோ, நாட்டகத்தில் எழுதி வைத்தேன் என்று கூறியுள்ளார். இந்த ஏட்டை எடுத்து படிக்க வேண்டும் என்றால் மிகவும் பயபக்தியோடு புனிதமான முறையில் சிவசிவம் நாராயணம் என்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி ஏட்டை எடுக்க வேண்டும் என்பதாகும். மேலும் முடிபுகழ்ந்த அம்மானையின் பொருள் என்னவென்றால், முடிசூடும் பெருமாளின் 10 அவதார சிறப்புகளை புகழ்ந்து சொல்லப்பட்டுள்ளதால் முடிபுகழ்ந்த அம்மானை என்கிற பெயர் பெற்றது. 10 அவதாரங்களையும் முடித்து நிறைவு செய்து உயிர் உடலோடு திருக்கைலாயம் சென்றடைவது மிக மிக சிறப்பு. முடிபுகழ்ந்த அம்மானை ஏடு கைலாயத்தின் சிறப்புகளை தெள்ள தெளிவாக கூறுகிறது. சிவஞான பொக்கிஷமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது. தெய்வ ரகசியத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளது. ஆளும் சிவஞானத்தையும் தமிழாக்கி வைத்தார் எம்பெருமாள். தமிழரையும் பேர்க்கி லிங்கமுகத்திலே வைத்தார். முற்றும் வையகத்தில் முடிபுகழ்ந்த அம்மானை என்று முடிபுகழ்ந்த அம்மானையில் கூறுகின்றார். சிவஞான அறிவை, அதாவது தெய்வலோக ரகசியத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக எம்பெருமாள் நாராயணர் தமிழ் மொழியில் எழுதி வைத்தார். தமிழில் எழுதிய முடிபுகழ்ந்த அம்மானை ஏட்டை இவ்வுலக மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக பரமசிவன் அதற்கு அருள் கொடுத்தார். இந்த உலகம் முழுவதும் முடிபுகழ்ந்த அம்மானை ஏடு புகழ்பெற்று புனித நூலாக விளங்கும் என்று கூறுகின்றார். நாராயணருடைய மனு அவதாரங்கள் இத்துடன் நிறைவடைகின்றது. முடிபுகழ்ந்த அம்மானையில் ஞான மார்க்கம் போதிக்கப்பட்டுள்ளது. ஏட்டின் சிறப்பும் அவதார சிறப்பும் உலகம் போற்றும் விதமாக மிக மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த ஏடு திருநெல்வேலி மாவட்டம் மதகநேரி என்கிற கிராமத்தில் இன்றும் சிறப்புடையதாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. சிவசிவம் நாராயணம்.